இந்த வீடியோல ஒரு சூப்பர் பேலன்ஸ்டு ஐஎம் இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் நிறைய ஐஎம் இயர்ஃபோன்ஸ் நீங்க போட சொல்லி கேட்பீங்க. அதுல இந்த கேசி வேடர் ப்ரோவும் ஒன் ஆஃப் த ஐஎம். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் கேசி வேடரும் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதோட ப்ரோ வெர்ஷன் தான். இதுல வந்து 3 டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேஸுக்கு ஒரு டிரைவர், மிட் ரேஞ்சுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் ட்ரபிள்க்கு ஒன்று அப்படின்ற மாதிரி. அண்ட் இதுல உங்களுக்கு டியூனிங் வேரியண்ட்டும் இருக்கு, நார்மல் வேரியண்ட் இருக்கு. இப்போ எங்கிட்ட இருக்கிறது டியூனிங் வேரியண்ட் தான். ஸோ பாக்ஸ்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி கேபிள், ஐஎம் ஷெல், சிம் எஜெக்டர் பின்னும் வந்து இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணி இந்த டியூனிங் சுவிட்சஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வாட்டி கேபிள் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. நார்மலா 1000 ரூபாய் இயர்ஃபோன்ஸ்ல இருக்கும்ல கேபிள், அந்த மாதிரி இல்ல, அதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அண்ட் இதுல டுவல் மைக்ரோ கண்டென்சர் உள்ள அந்த மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேசிக்கா ப்ளே பாஸ் பண்றது, நெக்ஸ்ட் ட்ராக் போறது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இந்த கண்ட்ரோல் பாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இப்போ ஐஎம் ஷெல் டிசைன் பில்ட் குவாலிட்டி வைஸ் இதில் பேக் சைட் ஃபுல்லாக கேவிட்டி வந்து உங்களுக்கு ரெசின் மெட்டீரியல், ஃப்ரண்ட்டில் வந்து சூப்பரான ஒரு மெட்டல் அண்ட் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனும் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு க்ளோவிங்கான ஒரு டிசைன் இருக்கு. நல்ல ஒரு சிஎன்சி மிஷினில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேடர் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்கு. சைட்ஸில் உங்களுக்கு டியூனிங் சுவிச்சஸ் இருக்கும், 4 சுவிட்ச் இருக்கும். இப்போ இதில் ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் இந்த ரெண்டுத்தையுமே ஆன் பண்ணி வச்சு கேட்டிருக்கேன். 1 and 2 வந்து பேஸ்க்கு, அண்ட் 3 and 4 வந்து மிட் டு ஹை ஃப்ரீக்வன்சிஸ். இந்த செட்டிங்கில் வச்சு நான் கேட்கும் போது இதில் ஆடியோ குவாலிட்டி கம்ப்ளீட்லி நீங்கள் ஒரு சூப்பர் பேலன்ஸ்டான ஒரு ஐஎம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுதான் அந்த ஐஎம். பெர்ஃபெக்டான ஒரு பேலன்ஸ்டான சவுண்டிங் வந்து கிடைக்கும். மெயினாக இதில் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து சூப்பராக வந்து இருக்கும். நல்ல ஒரு வைட் சவுண்ட் ஸ்டேஜுக்கு, கிட்டத்தட்ட அல்ட்ரா வைட் சவுண்ட் ஸ்டேஜ் கிட்டே வந்து இருக்கும். வோக்கல்ஸ் வந்து நல்லா டாப்ல இருக்கும். உங்களுக்கு அந்த சென்டர் ஆஃப் த ஹெட்ல நல்லா கேட்கும். அண்ட் ஆல்சோ இமேஜிங் நல்லா இருக்கும். ஸோ சவுண்ட்ஸ் எங்கெல்லாம் போகுது அதெல்லாம் நல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப டீடைல்டான ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால சவுண்ட் செப்பரேஷன், இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷன் அது எல்லாமே செமையா இருக்கும். ஸோ நீங்க கிளாசிக்கல் அக்கோஸ்டிக் கேட்கறதா இருந்தாலும் சரி, மெலோடி கேட்கறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே வந்து புதுசா நிறைய சவுண்ட்ஸை வந்து நீங்க உணர்வீங்க. அண்ட் இதுல பேஸ், மிட்ஸ் அண்ட் ட்ரபிள் எல்லாமே வந்து பேலன்ஸ்டா தாங்க இருக்கும். ப்ராப்பரா கரெக்டான லெவல்ல இருக்கும். நீங்க ஒரு பேஸ் சென்ட்ரிக்கான சாங் கேட்குறீங்கன்னா அது வந்து அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது கரெக்டா அந்த பீட்ஸோட எஃபெக்ட் இருக்கும். பட் அது ரொம்ப ஒரு திக்கா ஒரு குமு குமு மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்காது. பேஸ்ல வந்து குமு குமு எஃபெக்ட் வந்து இதுல வராது. இப்போ நீங்க டிடபிள்யூஎஸ்ல கேட்குறீங்க பாத்தீங்களா, இப்போ ரியல்மி ஒன் பிளஸ் டிடபிள்யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குமு குமு எஃபெக்ட் இருக்கும். அந்த குமு குமு எஃபெக்ட் வந்து இதுல வராது. ஒரு கிளிக் சவுண்ட் இருக்கும்ல, இப்போ கிளிக் சவுண்ட்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கும். பட் ஆனால் அதுக்காக இதுல அல்டிமேட்லி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து வார்ம்னஸே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்க மெலோடிலாம் கேட்கும்போது அந்த இடத்துல தேவையான இடத்துல ஒரு சாஃப்ட் ஃபீலிங், அந்த ஒரு டெக்ஸ்சர் வந்து அந்த வார்ம் டெக்ஸ்சர் வந்து நல்லாவே வந்து ஃபீல் ஆகும். ஸோ மெலோடிஸ்க்கும் எனக்கு நல்லாவே அந்த மெலோடி கனெக்ட் நல்லாவே இருந்தது. ரொம்ப பேஸ் சென்ட்ரிக் அந்த இடிஎம் சாங்ஸ் கேட்குறீங்களா, அந்த இடிஎம் சாங்ஸ் கேட்கும்போது அந்த வைபை வந்து இது கொடுக்காது. அந்த ஒரு வைபு சொல்லுவீங்களா, ஸோ நல்லா ஒரு டிஸ்கோவில் கேட்குற மாதிரின்ட்டு, ஸோ டிஸ்கோ பார்ட்டி அந்த மாதிரி சாங்ஸ்லாம் கேட்குறீங்கன்னா அது அந்த பார்ட்டி எஃபெக்ட், அந்த டிஸ்கோ எஃபெக்ட், அந்த எஃபெக்டை வந்து உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னா இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பேலன்ஸ்டு சவுண்டிங், டீடைல்டான லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி கேட்டகரியில் போயிடும். ஸோ இதுதான் இந்த கேசி வேடர் ப்ரோ பொறுத்த வரைக்கும் ஐஎம். ஸோ நீங்கள் ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஹை ஃபெடிலிட்டி, நம்பகத்தன்மையான சவுண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கேசி வேடர் ப்ரோ ஐஎம் கண்டிப்பாக பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அண்ட் இதை வந்து நீங்கள் நல்ல ஒரு டேக்கோட யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த கேசி AM01 டேக்கோட யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் டேக்கோட யூஸ் பண்ணிங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த டியூனிங் சுவிச்சஸ் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். 1 and 2 வந்து பேஸ் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு, 3 and 4 வந்து மிட் டு ஹை ஃப்ரீக்வன்சிஸ்க்கு. மேபி உங்களுக்கு பேஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் 3 ஆஃப் பண்ணிவிட்டு 1 and 2 மட்டும் ஆன் பண்ணி வச்சு கேளுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறதுல அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மைல்டாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு சிறிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவ்வளோதான் இப்போ இந்த கேசி வேடர் ப்ரோ ஐஎம் இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கேசி வேடர் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.